இந்த வீடியோவில் அரிசி ஓட்ஸ் இது ரெண்டையும் மட்டும் வச்சு ஒரு அமேசிங்கான டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி டைமில் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னஸ் வேணும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வேணும், ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி எஃபெக்ட் வேணும்னா இதை ட்ரை பண்ண மறக்காதீங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. நான் அணில் இருக்கு இல்லையா, அதுதான் எப்போதுமே வாங்கிப்பேன். ஸோ அணிலோட பச்சரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அது கூட ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணி வச்சா அது ஒரு ஸ்பூன், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிறேன். ஓட்ஸ் நல்லாவே வந்து பவுடர் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக வந்து பவுடர் பண்ணிட்டேன். நைஸான பவுடராக எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு கஞ்சி பேட்டருக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கஞ்சி வந்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக நம்மளுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து அது கிடைக்கும், ஒரு ஜெல் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா வந்து கூல் டவுன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். கெட்டிப்படாமல் நம்ம கிண்டிக்கணும். கிண்டிகிட்டே இருந்தால் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இதே மாதிரி ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அதுவே வந்து கூல் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் வந்து தேவையான அளவு ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 2 ட்ரே அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே ஒரு 2 ட்ரே அளவுக்கு ஊற்றி வச்சுக்குவேன். இது வந்து எப்படியும் உங்களுக்கு 10 to 15 டேஸ் வரைக்கும் கிடையாது ஐஸ் க்யூப் ட்ரேயில் இருக்கனால. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டைமே இல்லாதவங்க டெய்லியும் ஒரு ஐஸ் க்யூப் ட்ரை பண்ணுங்கிறவங்க கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு, போஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இது காயறதுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணாலே போதும். நல்ல ஒரு க்ளோவும் ஒரு பிரைட்னஸும் உங்களால் வந்து பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். கையிலையுமே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஐஸ் க்யூப் வந்து ரெடி ஆனதும் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நான் எடுக்கிற மாதிரி மொத்தமாக எடுக்க வேணாம். நான் உங்களுக்கு ஷோ பண்ணணுங்கிறதுக்காக நான் 4-5 க்யூபாக வந்து வெளியில் எடுத்து காமிக்கிறேன். மொத்தமாக எடுத்து கண்டெய்னரில் போட்டுட்டிங்கன்னா அது குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஈஸியாக எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால சொல்கிறேன், பேலன்ஸ் இருக்குல்ல, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேருமே செம்ம ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இது கூட நீங்கள் ஹனி சேர்த்து கூட இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னமும் சூப்பராக இருக்கும். சில பேரோட ஸ்கின்னுக்கு ஹனி ஒத்துக்காது. ஸோ எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஹனி சேர்த்தா இன்னும் மாய்ஸ்சராக நல்ல ஒரு கிளென்சராக சூப்பராக இருக்கும். இதில் வந்து அரிசி மாவு வந்து நல்ல ஒரு கிளென்சர். அதே மாதிரி ஓட்ஸு, அரிசி இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஸ்கின் லைட்டனிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஐஸ் க்யூப் வந்து டெய்லியும் ஒரு ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணால் ஸ்கின் டோனை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக்கும் ஹைட்ரேஷனும் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ரெகுலராக நம்ம இந்த ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்கின் லைட்டனிங்கும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அரிசியை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டோன் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு லைட்டனிங் வந்து பண்ணி கொடுக்கும். ஓட்ஸும் அப்படி தான். கொலாஜன் கண்டென்ட், அதாவது நம்மளோட ஸ்கின்னில் கொலாஜன் இல்லைன்னா ஸ்கின் வந்து சுருங்கும், அது மாதிரி தொலைன்னு லூஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நம்மளோட ஸ்கின் டோனை எப்போவுமே எங்காக வச்சுக்கணும், நம்ம எங்கே மெயின்டைன் பண்ணணும்னா இந்த ஒரு ஐஸ் க்யூப் வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. நம்மளோட கொலாஜனை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஸ்கின்னோட அந்த ரொம்ப சுருங்கி போகாமல், ரொம்ப தொலைன்னு ஆகாமல் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னாலே ரொம்ப வருஷத்துக்கு நம்ம எங்கே இருக்க மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். கண்ணை சுற்றி போடுங்க, லிப்ஸுக்கு போடுங்க, நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். கண்ணில் இருக்க கருவிலையும் கூட உங்களுக்கு வந்து சரியாகும். அந்த மாதிரி பஃபினஸும் சரியாகும் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணும்போது. லிப்ஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு ஜெல் மாதிரி, மெழுகு இருக்குல்ல, அதை வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஜெல் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. அதாவது சோப்பு போட்டோ ஃபேஸ் வாஷ் போட்டோ நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல்லாக சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது செம்ம ஃப்ரெஷ் லுக்கு, அவ்வளோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்கின். அந்தளவுக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்டனிங், பார்க்க நல்லா பளிச்சுன்னு பிரகாசமாக தெரியும். நல்ல ஒரு பிரைட்னிங் லுக் வந்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி நல்ல க்ளோவிங் வந்து பார்க்க முடியும். ஏன்னா அரிசி மாவு
இது கஞ்சி பேட்டரில் இருந்துச்சு அப்படின்னாலே நல்ல ஒரு க்ளோவிங் வந்து கொடுக்கும். கொரியன் ஸ்கின் கேரில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து ரைஸ் தான். அவங்க ரைஸை தான் மெயினாக வச்சு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணுறாங்க. வடித்த கஞ்சி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் செம்ம ஷைனிங் வந்து கொடுக்கும். அதை தான் அவங்க வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது. அது மாதிரி ஓட்ஸும் நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும். ஓட்ஸ் மெயினாக நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறது க்ளோவிங்க்கு தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோவிங் வந்து ஓட்ஸ் வந்து கொடுக்கும். நான் கைக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் எப்போதுமே டீட்டெயில் வீடியோ தான் போடுறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது யூஸ் பண்ணுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும். அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைனா தெரியாமல் ஒரு விஷயத்தை டக்கு நம்ம பண்ணிடக்கூடாது. எந்த ஸ்கின் டைப்லாம் செட் ஆகும் ஓகேவான்னு. இப்போ நான் நல்லா மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்ல ஒரு பிரைட்டனிங் இருக்குது. 2 கைக்குமே நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நல்ல ஒரு க்ளோவிங்கும் கொடுக்கும். இப்போ 2-3 நாளைக்கு அப்புறம் சூப்பரான ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து வரப்போகுது. இதை செஞ்சு வச்சுருங்க. ஃபஸ்ட்டே ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பொங்கல் அன்னைக்கு மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு பொங்கல் அன்றைக்கி நம்ம எந்த ஃபேஷியலோ ஃபேஸ் பேக்கோ அன்னைக்கு நம்ம போட முடியாது. நாள் போட்டிருந்தாலுமே அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து செம்ம மாய்ஸ்டராக இருக்குங்க. 2 நாள் வரைக்குமே இந்த க்ளோ வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். இல்லை நாள் நைட்டு கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பர் மாய்ஸ்டராக, சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக, செம்ம ஹைட்ரேஷனாக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி ஒரே ரைஸ் கிப் தானே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வேணும், எந்த வீடியோலாம் வேணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.